முந்திரி பாதாம் அவ்வளோதானே. இது வந்து கசகசா ரவை ரவை வெறும் ரவை வறுத்து இருக்கிறேன். கசகசா எங்க அது இன்னும் நீ கொடுக்க கொஞ்சம் அரைச்சிக்கணும். இது அப்படியே போடணும், வறுத்துட்டு அப்படியே போடணும். நிமிஷம் ஏலக்காய் வந்து சர்க்கரையில் தூள் ஒரு மாதிரி தேங்காய் முந்திரி பாதாம் கசகசா இந்த ரவை வறுத்துக்கூடாது. ரவையை கொஞ்சம் அரைச்சிட்டு இதில் போட்டிருக்கேன். கசகசா கசகசா முழுசாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக வறுத்துட்டு முழுசாக போட்டிருக்கேன். இப்போ வந்து சர்க்கரை உடச்சி கடலை கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் வச்சு அப்புறம் இது ஒட்டிக்கலாம். இது அரைக்கக்கூடாது. இது அப்படியே இன்னும் உடச்சி கடலை சர்க்கரை வந்து இதில் போட்டு இருக்கே. பரவாயில்லையா? பரவாயில்ல டேஸ்ட்டாக வரும். மாவுக்காக தான் உப்பு போடு. காஃபி குடிச்சு நல்லா அப்படியே இது பண்ணுறேன். இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குதுன்னு நான் நெய் போடுறேங்க. ஆனால் நெய்க்கு பதிலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவே போட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நெய் போட்டால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஆனால் எனக்கு சாஃப்டாக இல்லை, கிறிஸ்பியாக தான் இருந்தது. இருந்தாலும் நிறைய நெய் போட்டு பிசைஞ்சு சாஃப்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சோமாஸ் கிறிஸ்பியாக இருக்கணும் இல்லையா, அதனால நெய் போடாதீங்க, மாவு போட்டு பிசைங்க. இப்போ இதில் சோமாஸ் பூரணத்தை உள்ளே வச்சு மடிக்கிறோம் இல்லையா, அப்போவே நம்ம கொஞ்சம் தண்ணி தொட்டு அந்த கார்னர்ஸ்லலாம் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்தோன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ இது எல்லாமே நான் ஃபேன் காற்றுல காய வச்சுட்ருக்கேன். திருப்பி போட்டு காய வைக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா ட்ரை ஆன அப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணணும் இல்லை.
உங்கள்கிட்ட ஒரு பெரிய கடாய் இருந்ததுன்னா கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா முங்குற வரைக்கும் எண்ணெய் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் செஞ்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.